Hello viewers, welcome to Sharing Minds channel. இந்த வீடியோல நம்ம Kanban framework பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம அஜைல்னா என்ன, அஜைல் வெர்சஸ் வாட்டர்ஃபால், அதுக்கப்புறம் Scrum methodology framework and extreme programming agile framework, அதுக்கப்புறம் lean software development agile framework இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம கான்பான் அஜைல் ஃப்ரேம்வொர்க்கை பத்தி பார்க்க போறோம். ஸோ கான்பான்ன்றது இட்ஸ் அகெயின் அ ஜாப்பனீஸ் வேர்டு. விஷுவல் கார்ட்ஸ்ன்றது அதோட மீனிங். ஸோ விஷுவல் கார்ட்ஸ் நம்ம சொல்லும் போதே லைக் விஷுவலி நம்ம வந்து என்ன ஒர்க் நடக்குது தெரிஞ்சிக்க முடியும் ஈஸியா. அதுதான் ஒரு கீ அட்வான்டேஜ் இந்த ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க்கோட கோர் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் வரக்கூடாது, கண்டினியூஸா ஒர்க் நடந்துகிட்டே இருக்கணும். இதுதான் இதோட கோர் பிரின்சிபல். ஸோ இந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேக்லாக், செலக்டட், டெவலப், அக்செப்டன்ஸ் அண்ட் டிப்ளாய் இதெல்லாம் தான் மெயின் ஸ்டேஜஸாக இருக்குது. ஸோ ஒரு ஒர்க் எடுத்துட்டோன்னா அந்த ஒர்க் வந்து பேக்லாக்ல இருக்கும். அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் டெவலப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி முடிச்ச பிறகு அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஃபைனலாக ப்ரொடக்ஷனில் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்விம் லேன்ஸ் வச்சிருக்கேன், அதாவது 4 ஸ்டேஜஸ். நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அங்க ஒரு போஸ்ட்மேன் கிட்ட நிறைய லெட்டர்ஸ் தராங்க. லெட்டர்ஸ் தந்துட்டு இதெல்லாம் நீங்க போய் டெலிவரி பண்ணிட்டு வாங்க சொல்றாங்க. ஸோ அவங்க பேக்ல இருக்கிற லெட்டர்ஸ் இதெல்லாமே பேக்லாக். ஸோ இன்னும் டெலிவரி ஆகாத லெட்டர்ஸ், இன்னும் அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிக்காத லெட்டர்ஸ், இது எல்லாமே நம்ம பேக்லாக்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து அந்த லெட்டர் அட்ரஸை பார்த்து அந்த அட்ரஸுக்கு போய் நம்ம டெலிவர் பண்ணோம் போறது வந்து இன் ப்ராக்ரஸ். அடுத்து அந்த லெட்டரை டெலிவர் பண்ணிட்டார் அந்த வீட்டில்ன்றது கம்ப்ளீட்டட். அந்த வீட்டில் இருக்கிறவங்க லைக் அந்த லெட்டரை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கொரியரை சைன் பண்ணிடுறாங்க வச்சுக்கோங்களேன், அது அக்செப்டட் கிரைட்டீரியா. ஸோ இதுதான் நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம எப்படின்னு பார்ப்போம். இந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, பேக்லாக், இன் ப்ராக்ரஸ், கம்ப்ளீட்டட், அக்செப்டட், இந்த ஒரு ஸ்டேஜுமே கான்பான் டேர்ம்ஸ்ல வந்து ஸ்விம் லேன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம லெட்டர் சொன்னோம்ல, ஒரு லெட்டருமே இருக்கு, அதை வந்து நம்ம டாஸ்கோட ரிலேட் பண்ணிடுவோம். டாஸ்க் இல்லை யூசர் ஸ்டோரியும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஒரு டாஸ்க்குமே நம்ம வந்து கான்பான் கார்ட்ஸ் சொல்லுவோம். அடுத்து இப்போ வந்து போஸ்ட்மேன் போய் லெட்டர் டெலிவர் பண்றாருன்னா அவரால் இன் ப்ராக்ரஸ் ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் டிராவல் பண்ணி அவர் போய் டெலிவர் பண்ணும். ஸோ அட் அ டைம் அவரால் ஒரு லெட்டர் தான் பண்ண முடியும் ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லிமிட் நம்ம சொல்றோம்ல, அதுதான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லிமிடேஷன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எந்த ஃபேஸுக்கு வேணா நம்ம வந்து லிமிட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இன் ப்ராக்ரஸ்ல பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லிமிட் வந்து 2 வச்சிருக்கேன். அந்த மீனிங் என்னன்னா அட் அ டைம் வந்து போஸ்ட்மேனால 2 லெட்டர் டெலிவர் பண்ண முடியும், 2 லெட்டர் டெலிவர் பண்றதுக்காக அவரால் டிராவல் பண்ண முடியும் என்றதான் லிமிடேஷன்ஸ் நான் வச்சிருக்கேன். ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் ஆர் டெஸ்டிங் டீம்ல பாத்தீங்கன்னா அட் அ டைம் எங்களால வந்து ஒரு 5 யூசர் ஸ்டோரி தான் பண்ண முடியும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆர் 5 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, ஈச் மெம்பர் டேக் 1 யூசர் ஸ்டோரி, இல்ல ஒருத்தர் ஒரு டாஸ்க் எடுத்துப்பாங்க அன்றது ஒரு லிமிட் இருக்கு. ஸோ அந்த லிமிட் தான் நம்ம இங்க ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்றோம். இந்த ஸ்டேஜ்ல வரும்போது இவ்வளோ டாஸ்க் தான் பண்ண முடியும், இதுக்கு மேல டாஸ்க் அசைன் பண்ணக்கூடாது, தட் இஸ் ஓவர் த லிமிட் அன்றதான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லிமிட். இது விஷுவலா நம்ம வந்து எப்படி மூவ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் இருக்கு வச்சுக்கோங்க, டாஸ்க் 1 இருக்கு. ஸோ இந்த எல்லா டாஸ்க்குமே வந்து இந்த 4 ஸ்டேஜையுமே வந்து கிராஸ் பண்ணி தான் அக்செப்டன்ஸ் ஆர் டன் ஆர் டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜுக்கு ஆகணும் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ டாஸ்க் 1 இப்போ நம்ம வந்து பிக்கப் பண்றோம். இந்த டாஸ்க் பிக்கப் பண்ணிட்டு ஓகே கண்டிப்பா இந்த டாஸ்க்கை டீமால பண்ண முடியும் என்றதால நம்ம இன் ப்ராக்ரஸ் ஸ்டேஜுக்கு மூவ் பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லிமிட் வந்து 2. ஸோ டீமால 2 டாஸ்க் பண்ண முடியும் ஒரே டைம்ல என்னன்னு சொல்றோம், அதால செகண்ட் டாஸ்க்கும் நம்ம இங்க அசைன் பண்ணிடுறோம். ஸோ மீன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மற்ற டாஸ்கெல்லாம் என்னால் வந்து அடுத்த ஸ்டேஜஸ்க்கு மூவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க் இந்த ஸ்டேஜில் இருக்கிற
டாஸ்க் இந்த கியூ கிளியர் ஆனாதான் அடுத்த டாஸ்க் அலைன் பண்ண முடியும். ஸோ அசியூம் வந்து இப்போ டீம் வந்து டாஸ்க் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட்டட் ஃபேஸ்க்கு மூவ் பண்ணிடலாம். ஆனால் டாஸ்க் 2 இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லிமிட் 2, ஆனால் 1 தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா டாஸ்க் 3 நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு புல் பண்ணிக்கலாம். ஸோ புல் பண்ணிட்டு டீமை வந்து டாஸ்க் 2 அண்ட் டாஸ்க் 3 ரெண்டுமே வந்து நீங்க ஒர்க் பண்ணணும் வந்துட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ டாஸ்க் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சுல, ஸோ இது என்ன பண்ணுவாங்க, ரெவ்யூ பண்ணுவாங்களா அந்த பர்டிகுலர் பீப்புள் ஆர் அசைன்டு டாஸ்க்கை வந்து ரெவ்யூ பண்ணுவாங்களா. பண்ணி முடிச்ச பிறகு அவங்க ஓகேனா அவங்க வந்து அக்செப்டட் இதுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ மீன் டைம் எனக்கு டாஸ்க் 2 கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ டாஸ்க் 2 கம்ப்ளீட்டட் மூவ் பண்ணிடுறாங்க. அண்ட் லேட்டர் டீம் ரியலைஸ் பண்றாங்க இங்க ஒரு டாஸ்க் தான் இருக்குன்ட்டு. ஸோ அகெயின் தே ஆர் மூவிங் அதர் டாஸ்க். ஓகேங்களா. இப்போ டாஸ்க் 2 மறுபடியும் கம்ப்ளீட் ஆயிடுதுன்னா தே கேன் மூவ் டு அக்செப்டட். இல்லை இந்த கம்ப்ளீஷன் ஃபேஸில் வந்து ரெவ்யூவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த டாஸ்க் 2ல வந்து எனக்கு சில சேஞ்சஸ் வேணும், இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி, நிறைய ஃபீட்பேக் இருக்குன்னா இந்த டாஸ்க்கை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீட்பேக்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு திருப்பி பேக்லாகில் பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அகெயின் இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கம்ப்ளீட்டட் எல்லா ஸ்டேஜுமே இது கிராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ இது இப்படி தான் கான்பான் போர்டை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கான்பான் போர்டு வந்து எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கும், டீம் மெம்பர்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு எப்படி இந்த கான்பான் போர்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆட் ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த கான்பான் பிரின்சிபல்ஸ் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் 6 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விஷுவலைசிங் த ஒர்க். ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி பேஜில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஸ்விம்லைன்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம டாஸ்க் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்றது ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு பிளாக்கர் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ இன் ப்ராக்ரஸில் எனக்கு டாஸ்க் 3ல பிளாக்கர் ஆகிடுது. ஸோ அந்த டாஸ்க் 3 வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியலன்னா டீம் என்ன பண்ணலாம்னா ஐடலாக இருக்கிற டைமில் மற்ற டாஸ்க்கை வந்து பேக்லாக்ல இருந்து புல் பண்ணி போட்டுக்கலாம். பிளாக்கர்ஸும் ஈஸியாக தெரியும், டீம் என்ன பண்ணணும் என்ற கண்ட்ரோல் வந்து டீம் கிட்ட இருக்கும். அடுத்து லிமிட்டிங் த ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் என்ற ஒரு கண்ட்ரோல் வந்து டீம் கிட்ட இருக்கு. ஸோ டீம் வந்து டிசைட் பண்ணலாம், என்னால் அட் அ டைம் வந்து ஒரு 5 யூசர் ஸ்டோரிஸ் தான் டெவலப் பண்ண முடியும், 5 டாஸ்க் தான் என்னால் பண்ண முடியும்ன்ட்டு டீம் வந்து டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணலாம். அடுத்து மேனேஜிங் த ஃப்ளோ. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் எடுத்தோன்னா அது கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோ போய் இட் வில் லீட் டு அக்செப்டன்ஸ் ஆர் டிப்ளாய்மெண்ட்டுக்கு போகும். ஓகேங்களா. ஸோ ஈஸியாக நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம் என்ன ஸ்டேஜில் வந்து அது இருக்குது, அந்த ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக இருக்கான்றது நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் ப்ராசஸ் எக்ஸ்பிளிசிட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டாஸ்க் எப்படிலாம் மூவ் ஆகுது, அந்த ஒர்க் எப்படிலாம் நடக்குதுன்றது யாராலையும் எப்போ வேணாலும் பார்க்க முடியும். அண்ட் அந்த ஸ்விம் லைன்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே 4 ஸ்விம் லைன்ஸ் டிசைட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி டீம் வந்து எவ்வளோ ஸ்விம் லைன்ஸ் வேணாலும் டிசைட் பண்ணலாம். ஸோ அது டீமோட டிசிஷன்ஸ் தான். ப்ராசஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக ஓப்பனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் லூப்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, ஆனால் ரிவ்யூ டைமில் சில ஃபீட்பேக்ஸ் இருக்குன்னா திருப்பி அந்த டாஸ்க்கை வந்து நம்ம பேக்லாக் எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ஃபீட்பேக் லூப் கண்டினியூஸாக இருக்குது. அண்ட் இம்ப்ரூவிங் கொலாபரேட்டிவ்லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க்காக நம்ம ஒர்க் பண்ணும்போது அண்ட் இந்த விஷுவலைசேஷன் ஒர்க் இருக்கிறதால ஈஸியாக கிராஃப்ஸ் அண்ட் சார்ட் வந்து டிரைவ் பண்ண முடியும். அதனால டீமுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது, எவ்வளோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றத மேனேஜ்மெண்ட்டால் ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி ஃபைண்டிங் த ட்ரெஷர்ன்றது இட்ஸ் நாட் அ பிரின்சிபிள். இவங்க இந்த 6 பிரின்சிபிளையும் வச்சு லைக் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட், அதை தான் சொல்ல வராங்க ஃபைண்டிங் த ட்ரெஷர். அண்ட் நிறைய நல்ல டூல்ஸ்லாம் இருக்குது கான்பானில், அதை வச்சு இந்த கான்பான் போர்டை கிரியேட் பண்ணி ஈஸியாக ஒர்க்கை மேனேஜ் பண்ண முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ், ஹிஸ்டோகிராம்ஸ் எல்லாமே வந்து இந்த கான்பான் போர்ட்லேருந்து ஈஸியாக புல் பண்ண முடியும். இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக நிறைய கான்பான் டூல்ஸில் ப்ரீடிஃபைண்டாகவே இருக்குது, நம்ம தனியாக டெவலப் பண்ணணுன்றதே இல்லை, இன்பில்ட் ஃபீச்சராகவே இருக்குது. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக தெரியும். இப்போ ப்ளூன்றது ஆல்ரெடி ஒர்க் டன். ஸோ எவ்வளோ ஒர்க் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஒரு டைம் லைனில் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு,
எவ்வளோ ஒர்க் இன்னும் பெண்டிங்கா இருக்கு, எவ்வளோ ஒர்க் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எவ்வளோ ஒர்க் பேக்லாக்ல இருக்கு, இதெல்லாமே ஈஸியா நம்ம சார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கான்பான் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குங்க. கான்பான் டூல்ஸ், ஸோ இதோட மெயினான டூல் பார்த்தீங்கன்னா கான்பனைஸ்ன்றது ஒரு மெயினான டூல். அண்ட் ஜோஹோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவும் இருக்கு, அண்ட் ட்ரெல்லோவும் நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் கீ கான்பான் டூல்ஸ். கான்பானோட அட்வான்டேஜஸ் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன். புல் அப்ரோச். ஸோ டீமுக்கு எப்போ வேலை இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க பேக்லாக்ல இருந்து அந்த ஒர்க்கை வந்து புல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் புல் அப்ரோச். ஓகேங்களா. அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி இன் பிளானிங் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்க்ரம் மாதிரி ஒரு பிளானிங் டேட், ஸ்டார்ட் டேட் பிளான் பண்ணிட்டு நாங்கள் 2 வாரத்துக்கு ஒர்க் பண்ணுவோம்ன்ற மாதிரி இல்லை. ஸோ எப்போ வேணா அவங்க பிளான் பண்ணிக்கலாம். அவங்க ஒர்க் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் நான் இந்த ஒர்க் எடுத்துக்கிறேன்ன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கலாம். டீம் கிட்ட பயங்கர ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் லிமிட் த ஒர்க் இன் ப்ராக்ரஸ். டீம் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓவர் கமிட்மெண்ட்டோ அண்டர் கமிட்மெண்ட்டோ பண்ணவே முடியாது. அண்ட் மினிமைசிங் த சைக்கிள் டைம். ஸோ ஒரு டாஸ்க் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் தான் இருக்கு. ஸோ அந்த 4 ஸ்டேஜ் அந்த சைக்கிள் டைம்குள்ள அந்த டாஸ்க் கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவரி ஆகும். அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி. ஸோ எந்த இடத்துலையுமே பிளாக் ஆகி நிற்காது. பிளாக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், அதை ஈஸியாக அட்ரஸ் பண்ணிடலாம். அண்ட் விஷுவல் மெட்ரிக்ஸ், முன்னாடியே சொன்ன மாதிரி ஈஸியான கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். எஃபிஷியன்சியும் நம்ம ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் கீ அட்வான்டேஜஸாக பார்க்குறாங்க. கான்பான் பற்றி நம்ம நிறைய பேசணும். இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும், கான்பானுக்கும் ஸ்க்ரம்முக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே அஜைல் தானே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம்னு சொல்ல மாட்டேன். பட் கீ டிஃப்ரென்சஸ் ஆர் அதர். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம்ல வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட் மாடல்ல நம்ம போவோம். ஸோ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி பிளானிங் நடக்கும். பிளானிங் நடந்த பிறகு 2 வீக்ஸ்க்கு டீம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணுவாங்க. 2 வீக்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்க அந்த ஒர்க்கை டெலிவர் பண்ணிடுவாங்க. கான்பான்ல அப்படி இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒர்க்கு முடிய அந்த பேக்லாக்ல இருந்து ஒர்க்கை புல் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள் என்னன்ட்டு பார்ப்போம். கான்பான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அகெயின் இட்ஸ் டோக்கியோ, ஜாப்பனீஸ் வேர்ட். டோக்கியோ கம்பெனியால தான் ஒரிஜினேட் ஆச்சு. இட்ஸ் அ விஷுவல் கார்டுன்றதான் இந்த கான்பானோட மீனிங். ஸோ இவங்க அந்த வேஸ்ட் எலிமினேட் பண்ணணும்ன்றதான் இவங்களோட மெயின் கான்செப்ட். ஸ்க்ரம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகெயின் த அஜைலோட கோர் பிரின்சிபிள் தான் ஸ்க்ரம் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒர்க்கை சின்னதாக ஸ்பிளிட் பண்ணி ஒரு எவ்ரி 2 வீக் டெலிவரபிள்ல ஸ்பிரிண்டா நம்ம டெலிவர் பண்றது தான் வந்து ஸ்க்ரம்மோட ஃப்ரேம்வொர்க்கோட பிரின்சிபிள். அண்ட் இதோட எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2010ல தான் கான்பான்ன்றது ஃபுல்லாக வந்து எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. லைக்வைஸ் ஸ்க்ரம் வந்து 2001லயே வந்து அஜைல் மேனிஃபெஸ்டோல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்து பார்க்க வேண்டியது ரோல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரம் ஃப்ரேம்வொர்க் வீடியோவில் நம்ம இந்த ரோல்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ப்ராடக்ட் ஓனர்னா யார், ஸ்க்ரம் மாஸ்டர் யார், ஸ்க்ரம் டீம்னா என்னன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ கான்பான்ல பார்த்தீங்கன்னா ரோல்ன்றது பெருசாக இல்லை. எல்லாருமே டீம் மெம்பர்ஸ். ஆல்ரெடி பேக்லாக்ல ஒர்க் இருக்கு, என்ன ஒர்க் வேணுமோ புல் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அதுதான் சிம்பிள் கான்செப்ட். இன்கேஸ் அவங்க ரோல் வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா 2 ரோல் நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ சர்வீஸ் டெலிவரி மேனேஜர்ன்றது ஒரு ரோல். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட் மேனேஜர் என்ற ரோல் வச்சுக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ சர்வீஸ் டெலிவரி மேனேஜர் அண்ட் ரெக்வஸ்ட் மேனேஜர்ஸ் வந்து பேக்லாக்ல ஒர்க் கரெக்டாக இருக்கா. ஸோ பேக்லாக்ல ஒர்க்கே இல்லைன்னா டீமால எந்த ஒர்க்கும் புல் பண்ண முடியாது, கரெக்டுங்களா. ஸோ பேக்லாக் எப்பவுமே சஃபிஷியண்டா ஒர்க் இருக்கான்றத பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த ஒர்க் வந்து கரெக்டா டீம் புல் பண்ணி அவங்க அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லிமிட் அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஒர்க் மூவ் ஆயிட்டே இருக்கா. அந்த கிராஃப்ஸ்லாம் நம்ம நிறைய பேசணும்ல, மேனேஜ்மெண்ட் கிராஃப்ஸ், இதெல்லாமே வந்து அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அண்ட் டீம் வந்து ஆக்கியபைடா வச்சிருப்பாங்க. அண்ட் டீம் ஹெல்த்தையும் வந்து ஃபோக்கஸ்டா வச்சுப்பாங்க. இதுதான் அவங்களோட ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா கேடன்ஸ். ஸோ நம்ம ஸ்க்ரம்ல சொல்லியிருந்தோம்ல 2 வீக்ஸ் டைம்லைன் இருக்கும் அவங்களுக்கு. அந்த 2 வீக்ஸ் டைம்லைனுக்குள்ள அவங்க டிசைட் பண்ணியிருக்கிற டாஸ்க் ஆர் யூசர் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணும். ஆனால் கான்பானுக்கு அப்படி ஒரு டைம்லைன் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டாஸ்க் 1 நான் வந்து இன் ப்ராக்ரஸ்ல போட்டுறேன், டாஸ்க் 1 அண்ட் டாஸ்க் 2.
ஆனால் டாஸ்க் 1 ஏர்லியாக ஃபினிஷ் ஆகி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் டாஸ்க் 2 இன்னும் டீம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு டாஸ்க்குமே தட் இஸ் நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன். டீம் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளானிங். ஸோ இப்போ ஸ்க்ரம்ல வந்து எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அந்த ஸ்ப்ரிண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்க கான்பான்ல அந்த மாதிரி இல்லை. அவங்க ஒர்க் முடிய அப்போவே ஜஸ்ட் இன் டைம் வந்து அவங்க பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து கமிட்மெண்ட். ஸோ இங்க வந்து ஸ்க்ரம்ல பார்த்தீங்கன்னா டீம் வந்து அவங்க எவ்வளோ ஒர்க் அந்த 2 வீக்ஸ்ல பண்ண முடியும்ன்றது ஃபோர்காஸ்ட் தான் பண்றாங்க. அவங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாது. ஆனா கான்பான்ல வந்து கமிட்மெண்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இன் ப்ராக்ரஸ் டெவலப்மெண்ட் அட் அ டைம் டீமால 5 யூசர் ஸ்டோரிஸ் பண்ண முடியும் என்ற கமிட்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிஐஸ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நிறைய மெட்ரிக்ஸ் அண்ட் சார்ட்ஸ் நம்ம வந்து புல் பண்ண முடியும். ஸோ லீட் டைம் சைக்கிள் டைம் வந்து கான்பான்ல ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். அண்ட் கியூமுலேட்டிவ் ஃப்ளோ டயக்ராம் அண்ட் சைக்கிள் டைம் ஹிஸ்டோகிராமும் பார்க்கலாம். இங்க ஸ்க்ரம்ல பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டீம் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொஜெக்டட் கெப்பாசிட்டி டீமால எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும்ன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் பேர்ன் டவுன் சார்ட் டீம் வெலாசிட்டி சார்ட் டீம் வந்து 2 வீக்ஸ்ல எவ்வளோ ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க, அவங்களால எவ்வளோ ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ண முடியும் அது பார்க்க முடியும். ஆனா கான்பான்ல பாத்தீங்கன்னா மோரோவர் ஒர்க் ரிலேட்டட் சார்ட்டா இருக்கு. இங்க ஸ்க்ரம்ல சார்ட்ஸ் அண்ட் மெட்ரிக் பாத்தீங்கன்னா டீம் ரிலேட்டடா இருக்கு. டீம் எவ்வளோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் மீட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்க்ரம் மீட்டிங்ஸ் வந்து கண்டிப்பா மேண்டேட்டரியா இருக்கணும். ஸோ ஸ்க்ரம் ஸ்ப்ரிண்ட் பிளானிங்ன்றது 2 வீக்ஸ் ஒன்ஸ் நடக்கும். அண்ட் டெய்லி மார்னிங் வந்து ஸ்டாண்டப் கால்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ அந்த ஸ்ப்ரிண்ட் 2 வீக்ஸ் முடியும் போது அந்த டெலிவர் பண்ண ஒர்க்கை ரிவ்யூ பண்ணுவாங்க. அண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவும் வைப்பாங்க. என்னென்னலாம் நம்ம ஃபீட்பேக் என்ன பெட்டராக பண்ணலாம், என்னெல்லாம் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து பேசுவாங்க ரெட்ரோஸ்பெக்டிவ்ல. அதே கான்பான்ல பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ் வந்து ரெக்கமெண்டட் தான், மேண்டேட்டரியாக நீங்கள் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ என்னென்ன மீட்டிங்ஸ்லாம் வைக்கலாம்னா டெய்லி மீட்டிங்ஸ் வைக்கலாம். டெய்லி யார் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். ரெப்ளனிஷ்மெண்ட், அப்புறம் டெலிவரி பிளானிங் மீட்டிங், சர்வீஸ் டெலிவரி மீட்டிங், அந்த ப்ராடக்டை பிளான் பண்ணுறதுக்கு இல்லை அந்த ப்ராடக்டை டெலிவர் பண்ணுறதுக்கு மீட்டிங்ஸ் வைக்கலாம். அப்புறம் ஆப்ரேஷன் ரிவ்யூ, ரிஸ்க் ரிவ்யூ, ஸ்ட்ராட்டஜி ரிவ்யூ மீட்டிங்ஸ் எல்லாமே வைக்கலான்றது ரெக்கமெண்டேஷன் தான். இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் லிமிட்ஸ். ஸோ இப்போது ஸ்க்ரம் ஆர் லைக் ஸ்ப்ரிண்ட் மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராடக்ட் பேக்லாக் இருக்கும். அந்த ப்ராடக்ட் பெரிய பேக்லாக்ல வந்து ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் புல் பண்ணுவோம். அங்கே இருந்து நம்ம ஒர்க்கை வந்து 2 வீக்ஸ் ஒர்க்கை வந்து நம்ம கொடுப்போம். ஆனால் இப்போது கான்பான்ல பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி பேக்லாக் ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே. ஸோ அங்கே இருந்து ஒரு ஸ்டேஜுக்குமே ஒர்க் புல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்டுங்களா? இட்ஸ் அ கண்டினியூஸ் டாஸ்க். இப்போ ஸ்க்ரம்ல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேக்லாக் ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் வரைக்கும் ஃபைன். அதுக்கப்புறம் அந்த 2 வீக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அதுவுமே சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா கான்பான் அண்ட் ஸ்க்ரம்மையும் கம்பைன் பண்ணிட்டு ஸோ எவ்ரி 2 வீக்ஸ் ஸ்க்ரம் மெத்தடாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரிண்ட் பிளானிங் எல்லாமே வைப்பாங்க. அந்த பிளானிங் முடிஞ்ச பிறகு இவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணுறோம் டிஃபைன் பண்ணிடுறோம்ல, அந்த ஒர்க் வந்து கான்பான் மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 வீக்ஸ் ஒரு ஒர்க்காக புல் பண்ணி ஒரு ஸ்டேஜ்லையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரம் அண்ட் கான்பான் மெத்தடாலஜி சேர்த்து ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸும் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கான்பான்லையும் ஸ்க்ரம்லையும் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கான்பான்ல என்ன அட்வான்டேஜஸ் ப்ரோஸ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நம்ம எப்போ வேணும்னாலும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக பிளானிங் பண்ணிக்கலாம், இல்லை ரெக்குவயர்மெண்ட்ஸை மாற்றிக்கலாம், புது பேக்லாகை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விஷுவலைசேஷன் ரொம்ப ஈஸி. என்ன ஒர்க் எப்படி போயிட்டுருக்குன்றது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் டீமோட கெப்பாசிட்டி நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிடுறோம். அதால் டீம் வந்து ஓவர்லோடோ அண்டர்லோடோ ஆகவே முடியாது. இப்போ ஸ்க்ரம்மோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கேடன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு ஐட்ரேஷன். ஸோ ப்ரீ டிஃபைன்டாக இதுதான் ஒர்க் ஓடுதுன்றது கிளியராகவே எல்லாருக்கும் தெரியும். அண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இந்த எண்ட் ஆஃப் 2 வீக்ஸில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் என்ற ஒரு கிளியர் டெஃபினேஷனும் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். அது இல்லாமல் மேண்டேட்ரி ஸ்டாண்டப் மீட்டிங், இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ், இந்த செரிமனிஸ்லாம் வைக்கிறதால ஸோ டீம் என்ன பண்ணுறாங்கன்றது ரெகுலராக வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும். ஸ்க்ரம் மாஸ்டர் அண்ட் ப்ராடக்ட் ஓனரும் அதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கான்பான் அண்ட் ஸ்க்ரம்மோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கான்பான்ல வந்து
இப்போ ஆர்கனைசேஷன் ஃபுல்லாமே எல்லாருக்குமே வந்து இந்த அஜைல் கான்செப்ட் கான்பான் பத்தி தெரிஞ்சிருந்தா அது வந்து ஃபுல் வேல்யூ இருக்கும். இல்ல இப்பதான் நாங்க வந்து மூவ் ஆகுறோம்னா கான்பான் இஸ் நாட் தி ரைட் சாய்ஸ். அதுக்கப்புறம் இப்போ விஷுவலைசேஷன் அப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ டாஸ்க் 1 சொல்லியிருக்கேன். அந்த டாஸ்க் 1க்குள்ள நிறையவே வேலை இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ விஷுவலா ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஓகே இட் இஸ் ஒன் கான்பான் கார்டு. அதுக்குள்ள நிறைய பிரேக் டவுன்ஸ் இருக்கலாம். ஸோ சில டைம்ல வந்து தெர் மைட் பி மிஸ்டேக்ஸ். கரெக்டா வந்து எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதுல முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து ஆன் தி ஒர்க். பீப்புள் டீம் மேல பெருசா ஃபோக்கஸ் இருக்காது அவங்க எடுக்கிற மெட்ரிக்ஸ் இதுலலாம். அடுத்து ஸ்க்ரம்மோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா டீம் வந்து சில டைம்ல அண்டர் கமிட்மெண்ட் பண்ணிடலாம். கரெக்ட்டுங்களா? ஸ்ப்ரிண்ட் அப்போ சரியா ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாம போகலாம். அதுக்கப்புறம் சடனா ஏதாவது சேஞ்சஸ் நடுவுல கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியாது கண்டிப்பா. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது இல்லாம ஃபிக்ஸட் ரோல் இருக்கும். இப்போ ஸ்க்ரம் மாஸ்டர் இந்த வேலை தான் பார்ப்பாங்க, ப்ராடக்ட் ஓனர் இந்த வேலை தான் பார்ப்பாங்க என்ற மாதிரி ஃபிக்ஸட் ரோல்ஸ் இருக்கிறதால அவங்களால ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்க முடியாது. ஸோ இதுதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் கான்பான் அண்ட் ஸ்க்ரம். ஸோ ஹோப் லைக் உங்களுக்கு வந்து கான்பான் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்ட்டு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Hope you all like this video. Please do subscribe, share and comment. Thanks for watching the video. Bye.